பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து தக்காளி வெங்காயம்லாம் வணங்கிடுச்சு. இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுடலாம். இதையும் கொஞ்ச நேரம் நல்லா வணக்கி விடணுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ நல்லா வணங்கிடுச்சுங்க. நான் முட்டையும் எடுத்து வச்சிருக்கிறேன், வாங்க போட்டலாம். முட்டையை சிக்கனை எல்லாம் போட்டு ஒரு வதக்கியாச்சுங்க. இப்போ வந்து தண்ணி ஊற்றி அரிசி கொட்டணுங்க. அரிசி, சிக்கன், முட்டை, தண்ணி எல்லாம் போட்டு கலந்து வச்சாச்சுங்க. இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். இப்போ குக்கரை வச்சு மூடி வச்சாச்சுங்க. அரை மணி நேரத்தில் நம்மளுக்கு சுவையான பிரியாணி ரெடி. சைடிஸ்க்கு சில்லி தாங்க செய்ய போகிறேன். இந்த சிக்கனில் நான் போட்டிருக்கிறது என்னென்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கன் சில்லி பவுட்ரு, கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு கொஞ்சோண்டு போட்டிருக்கிறேன். அப்புறம் கடலை மாவு, மஞ்சத்தூள், மிளகுத்தூள், கொஞ்சோண்டு தனியாக போட்டிருக்கேங்க. ஒரு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். இப்போ இதை பெரட்டி வச்சிடலாங்க. இப்போ சில்லியை பெரட்டி வச்சுட்டேங்க. கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம சில்லி எண்ணெயில் போடலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க மிச்சத்தை.